உலகம் இறைவனின் சந்தை மனம், இங்கு வருவோரும் போவோரும் தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை மடம், இங்கு வருவோரும் போவோரும் தங்குமிடம். இதுவல்ல நமக்கு சொந்த இடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம். அங்கே இருக்குது வேறு புதிய இடம், புதிய இடம். உலகம் 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 இறைவனின் சந்தை மனம், இங்கு வருவோரும் போவோரும் தங்குமிடம். கருவூற்றிலிருந்து புறப்படுவான் கொஞ்சம் கலப்பாறை இங்கே தங்கிடுவான். தாயின் கருவூற்றிலிருந்து புறப்படுவான் கொஞ்சம் களைப்பாறை இங்கே தங்கிடுவான். தாயின் கருவூற்றிலிருந்து புறப்படுவான் கொஞ்சம் கலப்பாறை இங்கே தங்கிடுவான். உறவோடு உரிமையும் கொண்டாடுவான், உறவோடு உரிமையும் கொண்டாடுவான். அவன் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான். உலகம் 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 இறைவனின் சந்தை வனம், இங்கு வருவோரும் போவோரும் தங்குமிடம். இருப்பவர் இங்கேயே இருப்பதில்லை, யாரும் இதை விட்டு போனவர் திரும்பவில்லை. இருப்பவர் இங்கேயே இருப்பதில்லை, யாரும் இதை விட்டு போனவர் திரும்பவில்லை. இருப்பவர் இங்கேயே இருப்பதில்லை, யாரும் இதை விட்டு போனவர் திரும்பவில்லை. மறுப்பவன் இதனை யாரும் இல்லை, மறுப்பவர் இதனை யாரும் இல்லை. மன ஆசைகள் மட்டும் ஓய்வதில்லை. உலகம் 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 இறைவனின் சந்தை வனம், இங்கு வருவோரும் போவோரும் தங்குமிடம். எல்லோருக்கும் ஒரு நாள் ஓலை வரும், அந்த தூயோனின் தீர்ப்பு அதை சொல்லிவிடும். எல்லோருக்கும் ஒரு நாள் ஓலை வரும், அந்த தூயோனின் தீர்ப்பு அதை சொல்லிவிடும். முன்னோர்கள் எல்லாம் சென்ற இடம், முன்னோர்கள் எல்லாம் சென்ற இடம். மன முடிவில்லா ஆசைகள் கொள்ளுமிடம். உலகம் 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 இறைவனின் சந்தை வனம், இங்கு வருவோரும் போவோரும் தங்குமிடம். உலகம் இறைவனின் சந்தை இடம், இங்கு வருவோரும் போவோரும் தங்குமிடம். யமதர்மன் வந்து கூப்பிட்டா போயிடணும். சனிக்கிழமை தான் சாவி, வெள்ளிக்கிழமை தான் வருவேன்னு சொல்ல முடியுமா? கூப்பிட்டா போயிடணும். 6 மணிக்கு கூப்பிட்டாலும் போயிடணும், 7 மணிக்கு கூப்பிட்டாலும் போயிடணும். ஒரு காலத்தில் யமதர்மே பாசக்கயிறோட வந்தான்னு கேள்விப்பட்டிருக்கான். ஆமா, ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. அப்புறம் ஒரு பைக்கு 3 பசங்க இருந்தா போதும். ஏயா இருக்கிற போ, அதுக்குத்தான் பைக்கா? ஆமா. இருந்தாலும் இந்த இடத்துல இதை ஒரு ஓட்டம் போல் தெரிகிறது. ஓட்டம் முதலில் அந்த சாமியை சந்திக்க வேண்டும், சற்று நேரம் தாங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். மண்ட மேல மண்ட மேல மண்ட மேல கொண்ட ஓட்ட, நெத்தில் நாம பட்ட ஓட்ட, உத்திராஜ கொட்ட ஓட்ட. சாமி யாரையா எந்த உரையா எழுது குறையா யா 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 யா. சாமிகளே பிடி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியில் நிழல் கிடைக்குமா, பிடி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியில் நிழல் கிடைக்குமா. அடை மீது அடையாக துயர் வந்து சேரும்போது, அடை மீது அடையாக துயர் வந்து சேரும்போது, அஞ்சாதே எனும் துணை
நீங்க யாரு? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க யாரு சொன்ன பாட்டு விட்டு முதல் ஏன் நீ யார் சொன்னா ஒப்ப முதல் வரப்போதா? யார் நீ? நீங்க கேக்குறீங்களா இல்ல சொல்லுங்க. நீங்க யாருங்க நீங்க? ஏன் நீங்க யாரு? யார் முதல்ல? ஏன் நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க நீங்க? இந்த இடம் எனக்கு சொந்தமா இல்ல. இந்த இடம் எங்க சொல்லுங்க? எனக்கு சொந்தமா நீ உனக்கு சொந்தமா? ஆமா. எப்படி சொல்ற நீ? உனக்கு சொந்தம்னு? இடத்தோட இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேலிமலைச்சாரல். அப்ப வேலி செய்யக்கூடிய யாரு? தவ முனிவர்கள். ஆமா. அப்ப இது எங்களுக்கு தானே சொந்தம். என்ன சொல்றீங்க? அப்ப எங்களுக்கு தான் சொந்தம். காலகாலமா நாங்க தாங்க பயன்படுத்திட்டு வர்றோம். மனுஷனுக்கு எதையா நிரந்தரம். ஊரும் சொந்தம் இல்ல, உற்ற பேரும் சொந்தம் இல்ல, பெண்ணும் சொந்தம் இல்ல, தாலி கட்டிய பொண்டாட்டியோட நமக்கு சொந்தம் கிடையாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. யாரோ. இந்த உலகத்துல எது நிரந்தரம்? மன்னாதி மன்னனால முடிவில் ஒரு பெட்டி சாம்பலாவது சின்னம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடம் எனக்கு சொந்தம். அதுக்கு அத்தாச்சி வச்சிருக்கோம்ன்ற. ஆமா. அண்ணன் பொண்டாட்டியவா? அந்த தாச்சி நான் அதுல இல்ல அத்தாச்சின்னா அண்ணன் பொண்டாட்டி என்னப்பா? அண்ணன் பொண்டாட்டி தானே தம்பி? அத்தாச்சின்னா ஏண்டா ஒளிபெருக்கிய போட்டா சொல்லு அத்தாச்சி வச்சிருக்கிறத. அசிங்கம் பிடிச்சவன அந்த அத்தாச்சி இல்ல. அப்புறம் எந்த அத்தாச்சி? இடத்தோட அத்தாச்சி. இடத்தோட அத்தாச்சி. இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? எங்க அப்பா. பின்னாடி யார் வச்சிருந்தது? அதுக்கு பின்னாடி நாங்க வச்சிருக்கோம். இப்ப நடுவுல யார் வச்சிருக்கிறது? நடுவுல வந்து எங்க அண்ணன் தம்பி 6 பேர் வச்சிருக்காங்க. அப்ப நீ வச்சுக்கல. நானும் தான் இப்ப வச்சிருந்தேன். இந்த அத்தாச்சி எப்படி வச்சிருக்கீங்க? அத்தாச்சி நல்லா தான் வச்சிருந்தேன். டேய் விரிச்சு வச்சிருக்கியா மடிச்சு வச்சிருக்கியா? அது கிழிஞ்சு போச்சு இப்ப. ஏன்டா கிழிஞ்சு வச்சா? ஏன்டா கிறுக்கப்பல மடிச்சு வைக்க கூடாதா? இப்படி மடிக்க விரிக்க என்னாக நடுவுக்கு கிழிஞ்சு போயிருமா இல்லையா? அப்ப இப்ப கிழிஞ்சுதான் வச்சிருக்க. கிழிஞ்சு வச்சு கிழிஞ்சதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யார்? என்ன கேக்குறீங்க? என் பேர் வீரத்தேவன். நான் ஒரு தேவலோக பிரவி. தேவலோக பிரவி. சித்தன். நான் ஒரு சித்தன். நான் ஒரு பித்தன். நான் ஒரு பித்தன். நான் ஒரு ஞானி. நான் ஒரு ரோன். அசிங்க பேசாத. நான் தபம் செய்யக்கூடிய ஒரு தபஸ்வி. ஓஹோ, நீங்க தபஸ்ரீ. ஆமா. நான் குண்டலின் சக்தி பெற்றவன். குண்டலின் சக்தி. ஆமா. நாங்க ஒரு சட்டியும் போடுறோம். ஒரு சட்டியும் போடுறது இல்லையா? டேய் சக்திடா. ஓ சக்தி. விந்து விட்டா நொந்து கட்டா நான் சொல்வது அளக்கு. இந்த இடைக்கு விசேஷங்கள் புரிந்து முதுகு தண்டுவலை ஏற்றி உச்சங்குழியில சகசிரத்தில் நிறுத்தி அதை அமிர்தமாக மாற்றி மீண்டும் விந்து குழிக்கு அனுப்பக்கூடிய தகுதி எங்களுக்கு உண்டு. அனிமா மகிமா லகிமா பிராப்தி பிராவியம் ஈசத்துவம் வசத்துவம் சொல்லக்கூடிய 8 சித்துக்களை கற்றவன் நான். சாமி கோச்சுக்கிறாம எங்க ஊருக்கு வாங்க. எதுக்கு? ஒரு கிழவி கல்யாணம் ஆகி 40 வருஷமா குழந்தை இல்ல. சரி நீங்க வந்தீங்கன்னா குழந்தை கொடுக்கவா? ஏடா அப்பதான் போலி சாமியார் நிறைய பேர் இருக்காங்கடா. அவங்க குடி கொண்டு வேண்டியதாடா. அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இப்போ வயசுடா அதுக்கு. அது கிழவின்ற இப்போ வந்து 82. 82 வயசு இப்போ கிழவிக்கு புள்ள கொடுக்க முடியுமாடா? அதெல்லாம் முட்டை முதிர்ச்சிங்கிறது அடைஞ்சிருக்கும். எப்படி முட்டை என்பது கருமுட்டை என்பது முதிர்ச்சி என்பது அடைஞ்சிருக்கும். ஆனால் ஆண்மகளுக்கு அப்படி இல்லை. 72 நாளைக்கு ஒருக்க புது முட்டை என்பது உற்பத்தி ஆகும். இப்போ புரியுதா? புது முட்டை உற்பத்தி ஆகும். அப்போ இளமையா வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவர்கள் பெண்களுக்கு அப்படி கிடையாது. பிறக்கின்ற பொழுது எப்படி உற்பத்தி ஆகிறதோ அப்போ 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு 7 வயசு இப்போ 80 வயசு அப்படின்னா அந்த முட்டைக்கு வயசு 80. ஆனா மனுஷனுக்கு ஆண்களுக்கு அப்படி கிடையாது. 72 நாளைக்கு ஒருக்க புது முட்டை என்பது உற்பத்தி ஆகும். அதனால வயசானவங்க கூட இளம் பிள்ளைகளை ஆண்கள் கல்யாணம் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் வயசு அதிகமாயிருச்சுன்னா பெண்களை ஆண்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. முடியாது கூடாது. ஏன்னா அது முதிர்ச்சி அடைஞ்ச முட்டை. அதனால என்ன பண்றான், நம்ம ஆண்கள் வந்து வயசான பெண்களை கல்யாணம் பண்ண கூடாது. பாத்தீங்களா? அப்ப நான் மணல கயிறா திரிப்பேன். நீங்க மணல கயிறா? ஆமா. ஆகாயத்துல பறப்பேன். ஏங்க ஆகாயத்தில் பறப்பீங்க? பறப்பண்டா. ஏங்க ஒரு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? பறப்பீங்கல்ல? ஆமா. ஒரு 2 அடி மட்டும் இங்க பறந்து காட்டுங்க. எப்படி பறந்து காட்டா? தெரியுதா? தெரியல சாமி. யார் அண்ணன் மட்டாட்டி வச்சிருக்கானா அவங்க எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்க பேரு இருக்கட்டும். தண்ணி மேல நான் நடப்பேன். நீங்க தண்ணி மேல நடப்பீங்க? தண்ணி மேல நடந்து போவேன். நாங்கெல்லாம் தண்ணியை போட்டே நடப்போம். அப்படியா? நீ அப்படி தாண்டா போச்சு காலம். நான் கூடு விட்டு கூடு வாயக்கூடிய தகுதி எனக்கு உண்டு. நாங்கெல்லாம் வீடு விட்டு வீடு வாய்வோம். வீடு விட்டு வீடு வாயிறியா? அதே வரும்போது விளக்க மரம் தலையில சொருகிருச்சா? எந்த வீட்டுக்குள்ள உன் வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்குள்ள போயிடுறதா? ஆமாங்க. போதே என்னடா மனுஷ பிறவி இப்படியாடா பண்றது? தான் பெண்டாட்டி இருக்க இப்ப கனிரசமா மதுவர் வந்து கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினரை கிடைப்பதல்ல இன்பம், இணையில்லா மடையாளி. எப்படி? இணையில்லா மடையாளின் வாய்மொழியே இன்பம். அதை காட்டில இன்பம் மழலை மொழி வாயமுதம் அவன் மார் மீது உதைப்பதிலே அதான்டா பெரிய இன்பம். ஆக என்ன சொல்றேன், குடிக்கிறதுல இன்பம் கிடையாது. ஆக வப்பாட்டி வச்சுக்கிறதுல இன்பம் கிடையாது. நம்ம பெண்டாட்டி உண்மையான பெண்டாட்டி வச்சா அவ என்ன பேசுறாலும் கடைசி வரைக்கும் பெண்டாட்டியுடைய பெருமை எப்ப தெரியும்? பெண்டாட்டியுடைய பெருமை எப்பொழுது தெரியும்? நமக்கு உடம்பு சரியில்லாம தான் தெரியும். செத்து அவ சுடுகாடு போகும்போது இந்த ஆம்பளைக்கு பெண்டாட்டியுடைய பெருமை என்ன அப்படின்னு. ஆமாடா. ஒரு ஆண்மகன் இல்லாட்டிய பெண்டாட்டி ஒரு 4 பிள்ளைய வச்சு கடைசி வரைக்கும் ஒரு பெண்மகள் கடைசி வரைக்கும் காலம் தள்ளிடுவா. அதே ஒரு மனைவி இறந்து விட்டால் அவன் ஒரு 10 மாசம் கூட நீடிச்சு வாழ முடியாது. கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா. ஆக ஆண்மகன் ஒரு பெண் துணையோடு வாழ வேண்டும். ஆக ஆண் துணை இல்லாம பெண்மகள் வாழ முடியும்.
பாத்தீங்களா? இப்படி எல்லாம் இறைவன் படைச்சு வச்சிருக்கான். அதான பெண் என்பவள் பெரும் சக்தி அப்படின்னா. கண்டிப்பா பெரிய சக்தி எது? பெண் சக்தி தான். அதனால இப்ப நீங்க இப்படி கம்பளாங்காட்டி எல்லாம் வச்சுக்க நிக்கிறீங்க, என்ன பண்றீங்க? என்னன்னா கொஞ்ச நாள் நடக்க முடியலன்னா ஊண்டிட்டு நடக்கலாம் அப்படின்னு. அதை எப்பப்ப தத்தக்கா பத்தக்கா 4 கால், தானே நடக்கையில 2 கால், உச்சி வெளுக்கையில 3 கால், ஊர் ஓய் சேரையில 10 கால். பாத்தீங்களா? அப்ப ஊர் ஓய் சேரில் ஆக மொத்தத்தில் 10 கால் வந்துடும். இப்போ தத்தக்கா பத்தக்கான்னா அப்படி நடக்கின்ற பொழுது 4 காலில் தவப்போம். குழந்தை தானே நடக்கையில 2 காலில் நடப்பான். உச்சி வழுக்கையில கொஞ்சம் வயசாயிருச்சு இப்படின்னு பிடிப்பான். ஊர் ஓய் சேரில் தூக்கி போறதுக்கு 8 கால் வேணும், படுத்துறவனுக்கு 2 கால், ஆக மொத்தத்தில் 10 கால். பாத்தியா மனிதனுடைய பிறப்பை? பாத்தியா? கண்டிப்பா. ஆக ஊத்தை குடிநீர் மண்ணெடுத்து உதரப்புணலில் விஜயித்து வாய்த்த குயவானார் அவர் பண்ணும் பாட்ட வரையோட்டுக்கும் ஆகாதன்று ஆடுவாம்பே அப்படின்னா வெறும் கூடு. இந்த புழு கூடு, இந்த புழு கூட்டை வச்சு மனுஷன் என்னடா ஆட்டாடுறேன், எவன் குடும்பத்தை கெடுக்கிறது, நல்ல புத்திங்கிறதே இல்லை இல்லை. அதானே உண்மை. காலம் மாறிடுச்சு, காலங்கள் மாறிவிட்டன. மனித மனமும் மாறிவிட்டது, காலங்களும் மாறிவிட்டது. உலகம் யாவையும் தமிழ் ஆக்கள் வழித்தல் நீக்கல் நிலைப்படுத்தலும் அழகிலா விளையாட்டுடையார் யார் அவர் தலைவர் அண்ணருக்கு சரண நாங்களே மனதாலும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் படதா ரணமுழங்க பாஞ்சேற்குத்தூடு நடந்தார ஏந்தா நாவென்ன நாவோ நாராயணா நாராயணா என்று சொல்லாத நாவும் என்ன நாவோ என சொன்னாலே அப்படி நாராயணுடைய புகழை பாட வந்த நாரதன் நான் தான். நாரதரா? என் பேர் நாரதன். சாமி எனக்கு ஆசீர்வாதம். நல்லா இருப்பா. எந்த நாரதர்? எந்த நாரதர்? எனக்கு தெரியும். என்னது? இந்த கடைக்கு 10 உத்தரவு போடா கிறுக்கப்பட. அவ இல்லையா? அவ யாரு? எங்களை போல வேஷம் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிச்சாதாரிகள். நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு காலத்துல திருடனாக இருந்தால் யாரு? ரட்சகன் என்கிற வால்மீகி. அவனை என்ன திருத்தி அவனை இந்த புராணம் ராமாயணத்தை எழுத வச்சவன் யார் அப்படின்னா நான் தான். என்ன உன்னை வாரு காட்டுக்குள்ள அப்படி தெரிஞ்சான். வழி கொள்ளை அடித்து கொண்டிருந்தான். வழி கொள்ளை அடித்தவன அதே மாதிரி நான் அப்படின்னு போக எனது யாழை பிடுங்கினேன். டே ஏண்டா கிறுக்கப்பட, ஏண்டா என்னுடைய வீணை பிடுங்குறேன் அப்படின்னு. அப்ப நான் ஒரு திருடன், என்னுடைய குடும்பம் பழைக்கணும் அப்படின்னா இதை வச்சுதான் இன்னைக்கு எங்க குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்ல நான் இங்க வாப்பா. மற்றவனுடைய சொத்தை அபகரிப்பது என்பது பெரும் பாவச் செயல். அதனால இந்த பாவத்தை நீ செய்யாத. இது நான் எனக்கு மட்டும் இல்லை, என் புள்ள ஊட்டி எல்லாத்துக்கும் அப்படின்னா. அப்ப இந்த பாவத்துல எல்லாருக்குமே பங்குண்டா அப்படின்னு முதல்ல கேட்டுவா அப்படின்றா. அப்ப போய் கேட்கிறேன் தன் மனைவிட்ட, நான் பாவம் செய்ய இது திருட்டு தொழில் என்பது பாவம், இந்த பாவத்தை நான் செய்கிறேனே, இந்த பாவத்துல எல்லாத்துக்கும் பங்கு உண்டுதானேன்னு சொல்லி கேட்க. அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ என்னை கட்டின, அதனால நீ கஞ்சி ஊத்து உன்னுடைய கடமை, நீ திருடுறியோ என்ன பண்றியோ அது எங்களுக்கு தேவையில்லை, அந்த பாவத்தை நாங்கள் சுமக்க மாட்டோம், ஆக நீ கொண்டாந்து போடுவது உன் பொறுப்பு அப்படின்னா. ஆகா பாத்தியாடா, நம்ம கொண்டாடுறதுல பூராத்திலுமே பங்கெடுக்கக்கூடிய இவர்கள் நாம் செய்கின்ற பாவத்தில் பங்கெடுக்க மாட்டேன்றார்களே அப்படின்னு. சாமி நான் இத்தனை நாள நான் தெரியாம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இடத்துல வந்தான். அப்படியே உட்காந்து அந்த மரத்தை மரா 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 அப்படின்னு சொல்றா அப்படின்னு. மரா 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 மரான்னு சொல்ல ராமா 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 என்கின்ற சொல் என்பது பிறந்தது. அந்த அப்ப ஞானம் என்பது பிறந்தது. மா என்பது மகா பீச்சாச்சாரம், ரா என்பது மா என்பது மகா பீச்சாச்சாரம், ரா என்பது மரா பீச்சாச்சார மந்திரம். ஆக இப்பேற்பட்ட பீச்சாச்சார மந்திரத்தை அவன் உச்சரித்த காரணத்தினால அந்த வால்மீகம் என்கின்ற புத்துக்குள் போய் அடங்கிவிட்டான். அவன் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க, மெய் மறந்து இருக்க, புத்து அவனை மூடிவிட்டது. அப்ப பாத்தி அப்படின்னா நான் ஒரு காலத்துல ராமாயணத்தை உபதேசம் செய்யணும். அப்ப வைகுண்டவாசத்துக்கு போறேன். போகின்ற பொழுது ராமாயணத்தை ராமன் பிறப்பதற்கு முன்பாகவே அந்த வைகுண்டவாசன் பாட்டு நாராயணன் அந்த லட்சுமி தேவிக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதை நான் ஒட்டு கேட்டுறேன். நீங்க அது அந்த ஒட்டு கேட்டதை நாராயணன் பாத்துறேன். கேட்டு யாரோ ஒருத்தன் ஒட்டு கேட்கிறேன். இவன் சொல்லல, யார்ட்டாச்சும் போய் சொன்னேன் அப்படின்னா சொன்ன தலை வெடித்து விடும். அவன் சொல்லல அப்படின்னா அவன் வகுறு வெடிச்சிடும் அப்படின்ற சாபத்தை கொடுக்கின்றான். நான் அப்படி வரேன், ஆட்டையில சொன்னா தலை வெடிச்சு போயிருவேன். ஆட்டாச்சும் சொன்னோம்னா ஆட்டான்னு மனுஷன் காதுல சொன்ன, யார் காதுலாச்சும் சொன்னா தலை வெடிக்கும். அப்படி சொல்லல அப்படின்னா வகுறு வெடிக்கும். அப்ப என்னடா வந்து அப்படின்னு யோசிச்சு பகுறு பெருசா வந்துகிட்டே இருக்கு, வெடிக்கக்கூடிய தருவாய். அப்ப சொல்லுவோம்ல அப்படின்னு ஒரு புத்து இருந்துச்சு, புத்தை உடச்சு விட்டு அதுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். காதுல தானே சொல்லக்கூடாது, புத்துக்குள்ள சொல்லணும். புத்துக்குள்ள சொன்னா உள்ள இருந்தவன் யாரு? வால்மீகி, ரட்சகன் என்கின்ற வால்மீகி ராமாயணத்தை மொழிபெயர்த்தான். ராமாயண காவியத்தை கண்டிப்பா படைச்சா. உலகம் யாவையும் தாம்பூல ஆக்கள் வழித்தலும் நீக்கலும் நிலை பொருத்தலும் அழகிலா விளையாட்டுடையார் யார் அவர் தலைவர் அன்னவருக்கு சரணம் நாங்களே மடதாலும் நெஞ்சித்து கஞ்சனார் வஞ்சம் படதார் அனமங்க பாஞ்சேர் குத்துது நடந்தார எந்த ஆவண்ணனாவோ நாராயணா நாராயணா என்று முதல் பாட்டை துவக்க ஆரம்பிச்சார். பாத்தீங்களா? அப்ப ஒரு திருடனை நல்லவனாக ஒரு ஞானியாக்கினவன் யாரு அப்படின்னா நான் தான். அதனால நீ என்ன பண்ற, என்னகிட்ட வந்துரு. நல்லவனாக்கிறீங்க இல்லைடா, என்னகிட்ட வந்துரு, சாமியார போயிடும்.
என்னங்க நீங்க சாமியார், நீங்க தான் சாமியார் அலையிறீங்கன்னா எங்கனையும் சேர்த்துக்குள்ள கூப்பிடுறீங்க. ஆமா வாய் அப்படி போவான். நீங்க ஊர் ஊரா சுத்துவீங்க. என்ன உலகத்துக்கு பொது தொண்டு தானே பெருசு. பொது தொண்டு செஞ்சவங்களாம் நிறைய பேர் போயிட்டாங்க. நான் தாண்டா முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சர். சரி சரிப்பா. உங்க அப்பா பிரம்மதேவன் எல்லாத்தையும் படைக்கிறது. ஏன் எங்க அப்பன் தாண்டா பிரம்ம. இந்த உலகத்துள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைப்பது யார் அப்படின்னா எங்க அப்பன் தான். அதுல ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இப்ப உங்க அப்பா தான் எல்லாத்தையும் படைக்கிறார். எல்லா ஜீவராசியும் படைப்பது எங்க அப்பன் தான். மண்ணை படைச்சது எங்க அப்பன். மரத்தை படைச்சது என் தந்தை. யானையை படைச்சது என் தந்தை. சிங்கத்தை படைச்சது என் தந்தை. புலியை படைச்சது என் தந்தை. வவ்வாலை படைச்சது என் தந்தை. அதுல தான் சாமி ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த வவ்வாலை படைச்சாரு, அது பறவை இனமா இல்ல மிருக இனமா? என்னது? பறவை இனமா இல்ல மிருக இனமா? ஒரு பறவைங்கிறது பால் ஊட்ட முடியுமா? முடியாது. முடியாது. குட்டி விட முடியுமா? முடியாது. அப்ப அது வந்து பறவை இனமா வவ்வா இல்ல மிருக இனமா? அண்ணா ஜோதி என்ன? ஆஹா ஜோதி என்ன ஜோதி. ஏப்பா பறவை வந்து எங்க அப்பன் படைச்சது நம்ம உண்மைதான். அப்படி படைச்சது வவ்வால எங்க அப்பன் படைக்கல அப்படின்ட்டு போயிட வேண்டியதான். எங்க அப்பா எங்க அப்பன் படைக்கலடா, ஆனா படைச்சாரா. படைச்சாரா படைக்கலையா? படைச்சாரு ஆனா படைக்கல. ஏக்கா 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 தொடர்ந்து 5 நாளா நாடகத்தை பார்த்துட்டு இன்னைக்கு ஏன்டா வீங்களை பார்த்தேன். குழம்பு சுண்ட கேட்டுப்பா போப்பா போட்டுப்பா. ஏப்பா எங்க அப்பன் படைச்சார் ஆனா அவர் படைக்கல. என்னத்தை படைக்கல? வவ்வால. வவ்வால படைக்கல. நீங்க தான் சொல்றீங்க படைச்சாரு ஆனா படைக்கல. ஆனா எங்க அப்பன் படைச்சாரு ஆனா படைக்கல. அது எப்படி? அது எப்படி? ஏன்னா வவ்வால படைச்சது எங்க அப்பனுக்கு பிரம்மனுக்கு பிரணவ மந்திரம் தெரியவில்லை அப்படின்னு ஒரு நடிப்பு அடிச்சார். அந்த நேரம் பார்த்தா சிவ பெருமானுடைய மயன் முருகன் என்ன பண்ணாரு, சிரசிலே கொட்டு வச்சு ஒரு சிறையில் அடைத்தான். சிறையில் அடைத்த பிறகு படைப்பு தொழிலை யார் செஞ்சது? யாரு? முருகன் செஞ்சான். அப்ப முருகப்பெருமான் படைச்ச முருகப்பெருமான். அந்த வவ்வால படைச்சது யாரு அப்படின்னா முருகன். சீனியரங்கா, தொட்டாச்சினங்கி, முந்திரி பழம், இப்படி பல வஸ்துக்களை அவர் படைத்தார். அதுல வவ்வாவையும் படைச்சார். அப்ப படைச்சது யாரு? முருகன். இதைத்தான் சொன்னேன். எங்க அப்பன் அதை படைக்கல ஆனா படைச்சாரு. எங்க அப்பா இப்ப பாத்தி அப்படின்னா அவன் படைச்சாரு முருகன். அப்ப முருகன் அவர் படைக்கல. முருகனாக அவன் படைக்கவில்லை. அப்படியே அவன் படைப்பு தொழில ஏற்படுத்த மேற்கொள்ளுகின்ற பொழுது அவன் பிரம்மனுக்கு எத்தனை தலை? 5 தலை. 4 தலை. 4 தலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு 4 தலையாக மாறியது. 4 சிரம் வந்தது. 4 சிரம் வந்து படைப்பு தொழில ஈடுபட்டான். அப்ப எங்க அப்பனுக்கு 4 தலை, அவனுக்கு 4 தலை. அப்ப அவனுக்கு பேர் என்ன? நான்முகன். நான்முகன் தானே அந்த. அப்ப அவனுக்கு பேரு சுப்பிரமணி. சுப்பிரமணி. அத அப்படியே லேசா புரி. சுப்பிரமணி. ஓ சுப்பிரமணி. அப்ப பிரம்மாவாக இருந்து அந்த வவ்வாலை படைத்தான். அப்ப அது பறவை இனமா மிருக இனமா? இதுதான் உன்னுடைய கேள்வி. ஆமாங்க. பறவையா இல்ல மிருகமா எப்படின்னு சொல்றது? ஏங்க பாலூட்டுறதுங்கிறது வந்து மிருக இனம். ஆமா. குட்டி போடுறதுங்கிறது மிருக இனம். இப்பப்பா அது பறவையா மிருகமா அப்படின்னு பார்த்தா அது பறக்கக்கூடிய மிருகம். சரியா? இன்னும் உங்களுக்கு புரியல. அதானே உண்மை. இன்னும் புரியல. எங்க அப்பன் படைக்கின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 2 கூறுகளாக பிரிக்கின்றான். காதை வச்சு பிரிக்கிறான். ஒன்று துளைக்காது, இன்னொன்று தோல்காது. இந்த ஆட்டுக்குட்டி, மாடு, நாய், எலி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் இருக்கு. இந்த தோல்காது படைத்தது பூராமே, அதே மாதிரி வவ்வாலுக்கும் தோல்காது தான். இந்த தோல்காது படைத்தது பூராமே மிருகத்தின் இனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி துளைக்காது அப்படின்னா என்ன? கோழிக்கு துளைக்காது, என்னங்க, மயிலுக்கு துளைக்காது, உடும்புக்கு துளைக்காது, பல்லிக்கு துளைக்காது. இந்த துளைக்காது படைத்தது பூராமே முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். சரியா? முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பது அனைத்தும் பறவை 4 கால் இருந்தாலும் வால் இருந்தாலும்
பெரிய டைனோசர் படத்தில் காட்டுற பற்றியில அதுக்கு காது துளைக்காது, அதனால தான் முட்டையை காட்டுறேன் படத்தில். அப்போ துளைக்காது படைத்தது அனைத்துமே 4 கால் இருந்தாலும் வால் இருந்தாலும் அது பறவையின் இனம். ஆக தோல் காது படைத்தது அனைத்துமே அது என்ன அப்படின்னா மிருகத்தின் இனம். சரியா? சரின்னா கைதட்டினீங்கன்னா பரவாயில்லன்றாரு. இல்லை அது இன்னும் புரிஞ்சு அதுதான் உண்மை. ஆக தோல்காது துளைக்காது 2 தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மிருகத்தில் சைவ மிருகம்னா என்ன, அசைவ மிருகம்னா என்ன? சைவம்னா சைவம், அசைவம்னா அசைவம். ஆஹா, அருமையான பதில்றான். சைவம்னா சைவம், அசைவம்னா அசைவம். இது சரிப்பா. உங்கள் பேர்? வீரத்தேவன். உங்கள் அப்பா பேர்? அவர் தான் நம்பிராஜ். அவரை பற்றி பேசாதீங்க. ஏப்பா? அவர் பெற்று இந்த காட்டுக்குள்ளே விட்டு போயிட்டாரு. நான் அல்லோலப்படுறேன். ஏன்டா அல்லோலப்படுற? ஏன் சொல்லி மனிதனாக பிறந்து விட்டால் அல்லோ பட்டுத்தாண்டா ஆகணும். அந்த மரத்தில் ஒரு குரங்கு தாவுது, இந்த மரத்தில் ஒரு குரங்கு தாவுது. அது வாடுகளை தாவிட்டு போட்டுமே, அதுவும் என்ன போல ஒரு ஜீவன் தானே. காவுனாலும் பரவாயில்ல, நம்ம ஏதாவது கொண்டு வந்தா புடிங்கிக்கிறது. அது திங்கட்டுமே, அதுவும் பசி ஆரட்டுமே. அது உழைத்தது பூரா உனக்கே சொந்தம் சொல்ல முடியுமா? விளைக்கின்றான், விதைக்கிறது பூரா முளைக்குதா? இல்லை. முளைத்தது பூராமே நடவாகுதா? இல்லை. நடவானது பூராமே இப்போ விளையுதா? இல்லை. விளைஞ்சது பூராமே களம் வந்து சேர்கிறதா? இல்லை. களம் வந்தது பூரா வீடு போய் சேருதா? இல்லை. பூராமே இங்கே போயிடுறான், நெல் வேட்டைக்கு போயிடுது. அது மாதிரி எதுக்கும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. எது பூராத்தையும் நம்ம கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஆக நம்பி, ஆமாம், கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி 6 பேர், 7 பேர். ஆக என்னோட பெண் குரல் கேட்டதே. என் தங்கச்சி வள்ளி. வள்ளியா? வள்ளியா? வள்ளி. வள்ளியாடா? வந்திருக்கு. அதான்டா வள்ளியான்றேன். வள்ளி. அதான் வள்ளியா? வள்ளிங்க. அதுதான் வள்ளி. அந்த வள்ளி. சரி, அது உனக்கு என்ன உறவு? என் தங்கச்சிங்க. தங்கச்சியா? அழைக்க முடியுமா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆள் இருக்கு. உனக்கு ஒரு ஆளா? தானே? ஆமாங்க. கூப்பிடுறியா? கூப்பிட்டு பார்க்கலாம். இதை கூப்பிடுறேன். பாபா பாபா தம்பி முளைக்கா. ஹலோ.
நம் இடத்திற்கு நாரத மகரிஷி வந்திருக்கின்றார். நாரதர் மகரிஷி வந்திருக்காரு. ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? வாங்கிட்டேன். எங்க இருக்காங்க? நான் அந்த மரத்தில் உட்காந்துருக்காரு. எங்க? வாருங்கள் சாமி. சுவாமி சுவாமி வணக்கம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா, உலகே கத்துப்பட்டு ஒதுங்கி போகலாமா, உலகே கத்துப்பட்டு ஒதுங்கி போகலாமா. சாமி எங்க ஒதுங்கி போனாரு? யாரப்பா இவள்? உன்னுடைய ஆமாங்க. எம்புற்ற அழகு, ஆஹா அழகே சிகரம், ஆஹா எழிலின் பொக்குசம், எனக்கு தெரியும். இன்பத்தின் எல்லை, சாமியார் ஊரை பிடித்த புதுமலர்கள் பூத்து பிழிந்த புண்ணிய பூமியிலே மாணிக்கம், ஆஹா முத்து, ஆஹா வைரம், வைடூரியம், கோமதகம், பவளம், நீலம், புஷ்பராகம் சொல்லக்கூடிய நவரத்தினங்களால் உருக்கி எடுத்த மெழுகு சிலை போலவா இந்த பெண்மணியாகப்பட்டவளின் கண்களுக்கு காட்சியளிக்கின்றார். ரம்பை, ஊர்வசி, மேடகை, ராதி, திலோத்தம் என்று சொல்லக்கூடிய தேவபாதுகளுக்கு ஒப்பாக இருக்கின்றா. மான்கள் தேடும் பூவை அவளோ தேவி சகுந்தலையோ, மான்கள் தேடும் பூவை அவளோ தேவி சகுந்தலையோ, மார்பில் சூடும் சந்தன மலர்போல் தேக பூச்சரமோ, தேவலோகையின் ஆடும் ஊர்வசியோ, இவள் ஆடும் ஊர்வசியோ, ஆனந்தத்தின் காற்று ஆனாட்டுதே, அலைவாயுதே, மனம் ஏங்குதே, ஆசை காதலிலே, ஆனந்தத்தின் காற்று ஆனாட்டுதே. நல்லா இருமா. அடுத்த காவல்ல என் தங்கச்சி வள்ளி. வா தங்கச்சி வள்ளி கண்ணு. சமத்த ஹார்வத்த கம சமத்த ஹார் மொத்த பாசா சமதா. கொட்டை கொட்டை அங்கே நடக்குதியா? வானத்தை பிடிக்கலையா? ஆஸ்மான் சமாஜ் ஆயா ஜோனா புரோட் பர்கர் பரோட்டா ஆஸ்மான் சந்தா. கண்ணு மணிக்கு இளங்காலைய பிடிக்கலையா? மிக்ஸ் முட்டாய் சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்கிடுங்க. காய்திட்டு மிக்ஸ் முட்டாய் சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச போக்கிடுங்க. ஹலோ ஹலோ. ಗಂಗಾ ಸಂಗ ಸಕಾವೇರಿ ಶ್ರೀರಂಗೇಶ ಮನೋಹರಿ ಕಲ್ಯಾಣಕಾರಿ ಕಲ್ಚಾರೆ ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடே. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடே. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடே. இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி. மஞ்சள் குங்குமம் மங்கை நீர் சூடி தெய்வ பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்க ரங்க
நாதனின் பாத வந்தனம் செய்யடி